உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் 24 மணி நேர சேவையை தேசம் முழுவதுமாக செய்து கொண்டிருக்கும் என் அன்பு ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு, இதோ இந்த காணொளியில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பது மணிப்பூரில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பழங்குடி இன மக்கள் அவர்களுடைய இந்த ஆளும் அரசாங்கத்தின் அட்டூழியங்களையும் அவர்கள் செய்த கொடுமைகளையும் எதிர்ப்பு தெரிவிக்கும்படி ஏற்கனவே அவர்கள் இழந்தவைகள் எண்ணற்றவைகள். தன்னுடைய இனமான சொந்தங்கள், உறவுகள், பெற்ற தாய், பிள்ளைகள் எண்ணற்ற கொடுமைகளை தாண்டி அவர்கள் வாழவே முடியாத ஒரு நிலை அந்த நாட்டிலே உருவாகியிருக்கிறது, அந்த மாநிலத்திலே உருவாகியிருக்கிறது. இன்று அவர்களால் அரசை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில் அங்கே அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய பெட்ரோலியத்துறை அவர்களுடைய வாகனங்கள் அந்த மாநிலத்திற்குள்ளாக வரும்பொழுது அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும்படி வாகனத்தின் ஓட்டுநர்களை அவர்களுக்கு புரிதல் கொடுத்து எங்களுடைய வீழ்ச்சிக்கான, எங்களுடைய எதிர்ப்புக்கான இந்த பாதையை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான விரோதமும் இல்லை. நாங்கள் இந்த அரசை எதிர்த்து போராடுகிறோம். ஆகையால் நீங்கள் இங்கிருந்து வெளியேறிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவருடைய எதிர்ப்பை வந்த பெட்ரோலிய வாகனங்களிலிருந்து இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், கேஸ் போன்றவற்றை வெளியேற்றி இந்த அரசுக்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சொந்தங்கள் இன்று எத்தனையோ நாடுகளில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்த தேசத்தில் நமக்காக குரல் கொடுக்க எந்த அரசியல் தலைவரும் இல்லை. நம்முடைய உடைமைகளை மீட்டெடுக்க குரல் கொடுப்பதற்காக எந்த அதிகாரிகளும் இல்லை. ஆகவே இந்த குக்கி பழங்குடியின மக்களைப் போலத்தான் நம்முடைய இந்திய கனரக வாகன ஓட்டுநர்களின் வாழ்க்கையும். நாம் எண்ணற்ற போராட்டங்கள் செய்தும் இதுவரை யாரும் திரும்பி பார்த்ததாக இல்லை. இந்த குக்கி இன மக்களைப் போல நாமும் இந்த தேசத்தின் அடிமைகளே. இந்த அடிமை இனத்தின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு இதோ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் நம்மை குறித்து பேசவில்லை என்று வாக்கு செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய வாக்கை இன்னொருவன் திருடி விடுவான். அது கள்ள ஓட்டாக மாறிவிடும். அதனால் அன்பு உறவுகளே, கட்டாயம் வாக்களியுங்கள். மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணமாக 75 ஆண்டு காலத்தில் நம்மை பற்றி பேசாத இந்த அரசியல் தலைவர்களை எதிர்த்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும்படி ஒரு புதியதொரு உலகத்தை படைப்போம், புதிய ஆளுமையை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டுநர் உரிமை குரல். ட்ரிவோ டிவி நேயர்களே வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்.